ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு: விநாயகருக்கு கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயிறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலியன வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 31/3/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 17வது நாள். இன்றைய விசேஷம் மகாவீர் ஜெயந்தி, அரசு விடுமுறை. நெல்லையப்பர் பாண்டிய மன்னனுக்கு செங்கோல் அருளிய லீலை. பழனி முருகன் திரு கல்யாணம், திருச்சுழி திருமேனிநாதர், தொட்டியம் காளியம்மன் தலங்களில் தேர், சதுர்தசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 இருந்து 8:30 வரை, பிறகு 10:30 இருந்து 11:30 வரை. மாலை பொழுதிலே 4:30 இருந்து 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணியில் இருந்து 1:30 வரை. இன்றைய திதி திரியோதசி காலை 7:46 வரை. நடப்பு நட்சத்திரம் பூரம் மாலை 3:57 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கேட்டை நட்சத்திர தோஷம் நீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தால் கோட்டை கட்டி ஆளும் என்பார்கள். ஆனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் பெரும்பகுதி தோல்விகளை சந்திப்பார். கல்வி தடை, காரிய தடை, திருமண தடை போன்றவற்றை சந்திப்பார். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்தவர்கள் இருந்தால் அவர்களையும் பாதிக்கும். இது போன்ற தோஷம் ஏற்படாமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக பலன்களை தடையின்றி அடையலாம்.
முதலாவது பரிகாரம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தை ஆனி மாதத்தை தவிர்த்து மற்ற மாதங்களில் செய்ய வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஏற்படும் காரிய தடைகள் நீங்க கேட்டை நட்சத்திரத்திலே துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி சிவப்பு அரளி மாலை அணிவித்து வழிபட வேண்டும். இவ்வாறு 9 மாதங்கள் தொடர்ந்து வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கி வளமான வாழ்க்கை பெறலாம். இரண்டாவது பரிகாரம், கோயிலுக்கு சென்று துர்க்கை அம்மனை வழிபட முடியாதவர் நகரத்திலும் வெளிநாட்டிலும் வாழலாம். அப்படிப்பட்டவர்கள் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய கருணை கிழங்கை வாரம் ஒரு முறை சாப்பாட்டில் சேர்த்து வர கருணை கிழங்கின் கருணை கிடைத்து காரிய தடையின்றி கோட்டை கட்டி வாழலாம். நாளைய தினம் மச்சம் வடு தோஷம் நீங்க இதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன மற்றும் இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம், கணவன் மனைவி இருவருடைய ஒற்றுமையை காட்டுகின்ற ஸ்தானம், பாகஸ்தர்களுடைய ஸ்தானத்தை தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அந்த 7வது இடம் என்று சொல்லுகின்ற கலஸ்திர ஸ்தானத்திலே தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். சந்திரன் 7வது இடத்திலே இருந்தால் கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாய் 7ல் சுவர் நிற்கக்கூடாது. கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும். வரக்கூடிய மனைவி அழகாய் இருப்பார், மனைவி பார்க்க குளுமையாய் இருப்பார். சந்திரன் 7ல் நிற்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். மனைவி வந்த பிறகு வாழ்வு இன்னும் வளமாகும். சந்திரன் 7ல் ராகு கேதுவோடு நிற்கக்கூடாது. சந்திரன் சுக்கிரனோடு நிற்கக்கூடாது. வாழ்க்கை ஒழுங்கற்றதாக மாறி கேள்விக்குறியாகிவிடும். குரு பார்க்க கோடி தோஷம் விலகும். செவ்வாய் 7வது இடத்திலே இருந்தால் செவ்வாய் தோஷம், திருமணம் காலதாமதமாகும், மனைவி வார்த்தைகள் அனல் பறக்கும், இல்லற வாழ்க்கை சோபிக்காது, வீட்டுக்கு போவதே பிடிக்காது, மனைவி அல்லது கணவன் நோயாளியாக இருப்பார். செவ்வாய் கேது கூடி 7லே திருமணம் கேள்விக்குறிதான். செவ்வாய் 7ல் நிற்க தாமதமான திருமணம் 30 வயதுக்கு மேல் தான் நடக்கும். வம்பு வழக்கு என்று வாழ்நாள் பூர்வம் சிக்கிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த காரியம் செய்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்தவுடன் செய்யும் நிதானம் தேவை. செவ்வாய் தசாவில் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆலய பரிகாரம் செய்து கொள்வது நன்மை. புதன் இளமையாக காட்சியளிக்கக்கூடிய மனைவி அமைவார். புதன் 7வது இடத்திலே இருந்தால் கணவரை விட மனைவிக்கு வயது குறைவாக இருக்கும். மனைவிக்கும் கணவனுக்கும் ஏறத்தாழ 10-12 வயது குறைவாகவே இருக்கும். மனைவி கணவருக்கு புத்தி சொல்பவராக இருப்பார். குடும்பத்திற்கு வழிகாட்டியாக திகழ்வார். மனைவி ஒரு மந்திரி. மனைவியிடம் பிரியமாய் இருப்பீர்கள். எங்கு சென்றாலும் பிரியாமல் செய்வீர்கள். பிரிந்து வாழ மாட்டீர்கள். ஜாதகரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும். சொந்த தொழில் உத்தியோகம் பார்த்தாலும் வெற்றி உங்கள் வசப்படும். பூஜை புனஸ்காரத்தில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டு. எழுத்து ஜோதிடம் வெற்றில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு. 7லே குரு இருந்தால் பண்புள்ள மனைவி அமைவார். பதிவிரதையாய் அமைவார். அழகுள்ள கண்ணியம் உள்ள மனைவி அமைவார். எல்லாவித வசதிகள் பெற்றும் ஜாதகர் வாழ்வார். இரக்க குணம் உள்ளவர். எந்த தொழில் செய்தாலும் அதில் நம்பர் 1ஆக வருவீர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தான் யார் என்று அறிய பல இடங்களுக்கு அலைந்து கொண்டே இருப்பீர். ஆன்மீக தேடுதல் மிகவும் அதிகம். நாளைய தினம் 7லே சுக்கிரன், சனி, ராகு, கேது இவர்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மேஷ ராசியில் உருவாகும் வைபவ லட்சுமி ராஜயோகம். தொடர் வெற்றிகளை குவிக்க போகும் ராசிகளின் பட்டியல் உங்கள் ராசி இருக்கிறதா? 2026வது வருடம் ஏப்ரல் மாதம் சந்திரன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் உருவாகும் வைபவ லட்சுமி ராஜயோகம் காரணமாய் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெற உள்ளனர். அது குறித்து இந்த பதிவிலே விரிவாக பார்க்கலாம். முதலிலே வேத ஜோதிடத்தில் கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகர்ந்து பிற கிரகங்களோடு இணைந்து சுப யோகங்களை உருவாக்குகின்றன. அந்த வகையிலே ஏப்ரல் மாதத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் வைபவ லட்சுமி ராஜயோகம் உருவாகிறது. சுக்கிரன் மார்ச் 26ஆம் தேதி மேஷ ராசிக்குள் நுழைவார்.
ஏப்ரல் 18 சந்திரன் மேஷ ராசிக்குள் நுழைவதால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். முதலிலே மேஷம். மேஷ ராசி முதல் வீட்டிலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையால் வைபவ லட்சுமி ராஜயோகம் உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக மேஷ ராசிக்காரருடைய ஆளுமை திறன் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். நிதி நிலையிலே எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் செய்து வருபவர்கள் நல்ல லாபம் ஈட்டுவார்கள். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். சிறிதாக தொழில் நடத்தி வருபவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வார்கள். சிம்மம். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையால் உருவாகும் வைபவ லட்சுமி ராஜயோகம் சிம்ம ராசியின் 9வது வீட்டிலே உருவாக இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள். எடுக்கும் வேலை அனைத்தும் வெற்றிகரமாய் முடிக்கப்படும். எதிர்பாராத வழிகளில் இருந்து பண வரவு கிடைக்கும். இழுவரியில் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும். சிக்கிய பணம் கைக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். வேலையில்லாமல் இருந்து வருபவருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும். நிதி சார்ந்த முன்னேற்றம் காணப்படும். கடகம். சந்திரன் சுக்கிர சேர்க்கையால் உருவாகும் வைபவ லட்சுமி ராஜயோகம் கடக ராசியின் 10வது வீட்டிலே உருவாக இருக்கிறது. 10வது வீடு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே கடக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான நன்மைகளை பெறுவார்கள். தொழிலில் வளர்ச்சி காணப்படும். வேலையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் விலகுவார்கள். வியாபாரிகளுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி நல்ல உயர்வு ஏற்படும். வணிகத்தை விரிவாக்க செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை நடைபெறும். ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வார். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து இப்பொழுது நாம் 6வது பகுதியாய் திகழ்கின்ற தினப்பலன் என்ற பகுதியை காண இருக்கின்றோம். இதிலே 12 ராசிகளுடைய பொது குணங்களும் 27 நட்சத்திரங்களுடைய தனி குணனும் மற்றும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். 2வது முயற்சியில் சில காரியங்கள் முடியும். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வு. வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். 2வது முயற்சியில் சில காரியங்கள் முடியும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வு. வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மதிப்பு கூடுகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோர்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பது. மதிப்பு கூடுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அடுத்தவர் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள்.
சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள். சிலரின் தவறான செய்கை எண்ணி வருந்துவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில நேரங்களில் வெறுப்பாய் பேசுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளும் மனதிலே சஞ்சலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாய் ஆதங்கப்படுவீர்கள். கணுகால் வலிக்கும். விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வேலை சுமை இருந்து கொண்டு இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணுக்கால் வலிக்கும். விமர்சனை கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றெல்லாம் வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றெல்லாம் வருந்துவீர்கள். ஒரு ஆடவ நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மற்றும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். பண முழக்கம் அதிகம். உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். பண புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்து வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள்.
கணுக்கால் வலிக்கும் விமர்சனங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணுக்கால் வலிக்கும் விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்ற. நன்றி, வணக்கம்.